ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஆவி பறக்க பறக்க மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்ல பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம், ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்ல பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும் இது வெஜ் பிரியாணின்ட்டு. இது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போதே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, இன்னைக்கு உங்க வீட்டில் மட்டன் பிரியாணியா அப்படின்ட்டு. இல்லை, வெஜ் பிரியாணி தான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும் வெஜ் பிரியாணின்ட்டு. சூப்பரான வெஜ் பிரியாணி, சோயா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சோயாவை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப தாளிக்கிறதுக்கு அடுப்புல பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானது ஒரு 75 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் 3 எடுத்துருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எண்ணெய் சூடானதும் அதிலேயே சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் கட் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். கூடவே காரத்துக்காக பச்சை மிளகா நான் 3 சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணலாம், முழுசாக தான் சேர்த்துருக்கேன். எப்பவுமே பிரியாணி செய்யும் போது பச்சை மிளகாயை கட் பண்ணக்கூடாது, முழுசாக தான் சேர்க்கணும். முழுசாக சேர்க்காம கட் பண்ணி சேர்த்தோம்னா சாப்பாடு கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி கொடுக்கணும். எண்ணெயில நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் வதக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் வரணும் வெங்காயம், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப அதிகமாக எரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா கருகி போயிடும். பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதங்கணும். அது முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு போகும். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக தான் பிரியாணிக்கு எடுக்கணும். தக்காளி நம்மளுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிடலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வரும். இந்த தக்காளி வேகலைனாலும் சாப்பாடு டேஸ்டாக இருக்காது. அதனால தக்காளி நல்லாவே வெந்து வரணும். எண்ணெயில தான் நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வெந்து வர்ற வரைக்கும் வதங்கணும். அடுத்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கணும். இல்லைன்னா கருகி போயிடும். நல்லா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம கிளறி கொடுக்கணும். நல்லா அப்பப்போ ஒவ்வொரு மசாலா போடும்போது நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா எண்ணெயோட நல்லா வதங்கிடும். இது வதங்கினதும் நம்ம மிளகாத்தூள் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம பத்தலியில தண்ணி சேர்க்கும் போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அரிசிக்கு உண்டான அளவுகள் தான். இந்த எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சோயா சேர்த்துக்கலாம். சோயா நம்ம ஊற வச்சதுல பாதி வெந்தே வந்துருச்சு. இருந்தாலும் இது எண்ணெயில நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே மசாலாலாம் பிடிச்சிட்டு டேஸ்ட் சாப்பாட்டில் சூப்பராக இருக்கும். சாப்பாடோட இந்த சோயாவும் சாப்பிடும்போது அப்படியே மட்டன் பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும், ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இது ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம ஊற்றணும். நான் ஒரு 2-3 விதைக்கு இருந்துச்சு, அதையும் நான் எடுத்துட்டேன். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கிளறி கொடுக்கணும். மசாலா நம்ம சேர்க்கும் போதெல்லாம் அப்பப்போ நம்ம கிளறி கொடுக்கணும். அப்பதான் அடியும் பிடிக்காது, நல்லா மிக்ஸ் ஆகியும் வரும். நல்லா பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. மேலே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே அளந்து வச்சிருந்தேன். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன். 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா மறுபடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
தண்ணி வந்து சீக்கிரம் கொதி வந்துடும் ஒரு 2 நிமிஷத்துல. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது பெரிய அடுப்பு. நம்ம வந்து டேஸ்ட்டும் செக் பண்ணி கையோட வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள், உப்பு, காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தல, அதனால வந்து உப்பும் பத்தல. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமா வந்து இதுல உப்பு நான் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நம்ம கலக்கி விட்டுறலாம். நல்லா வந்து கொதி வந்துருச்சு. நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ஜீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து குலையாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதாவது தண்ணி அளந்து வைக்கிறோம் இல்லையா, அப்பதான் வந்து அரிசியை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்கணும். அதிகமா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து சாப்பாட்டு அரிசி மாதிரி ஊற வச்சோம் அப்படின்னா கொலன்னு ஆயிரும். அதாவது களி மாதிரி ஆயிரும். அதனால எப்பவுமே பிரியாணி அரிசி வந்து தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசியை கழுவி நம்ம வந்து ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் இந்த அரிசியும் வந்து சேர்த்தாச்சு. நல்லா வந்து ஒரு கலக்கி விடணும். நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ஒரு 2 கலக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சீக்கிரமாவே வந்து ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து பெரிய அடுப்புல வச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால டக்குன்னு வந்து ரெடி ஆயிடும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து தண்ணி வத்திடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தம்முக்கு கொடுக்கணும். அதாவது ரொம்பவுமே வத்தக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே வந்து தம்முக்கு கொடுத்துடணும். அப்பதான் வந்து சாப்பாடு அடிப்பிடிக்காம நல்லா இருக்கும். நல்லா வந்து வெந்து குலையாம முழுசா சாதம் இருக்கும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். இது சேர்த்தோம்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த நெய் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுனால மறுபடியும் ஒரு கிளறி நம்ம வந்து தம் கொடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது தம் கொடுத்தா சரியாயிடும். தம்மு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசைக்கல் வச்சிருக்கேன். தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு தீயை அதிகமாக வச்சு விட்டுட்டு டக்குன்னு கம்மி பண்ணிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மேலே வெயிட் எந்த வெயிட் வேணாலும் வைக்கலாம். நான் வந்து தண்ணி குண்டா தான் வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும். எடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து நல்லா கிளறி விடணும். அதாவது கீழே இருக்கிற சாப்பாடு மேலேயும் மேலே இருக்கிற சாப்பாடு கீழேயும் நம்ம வந்து எடுத்து போகணும். அப்படி போட்டோம்னா தான் மறுபடியும் வந்து நல்லா வந்து தம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் விட்டா போதும். பாருங்க, நான் நல்லா கிளறி கொடுக்குறேன் இல்லையா, இதே மாதிரி தான் கிளறி கொடுக்கணும். இதில் இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத வந்து கீழேயும். இப்பவே வாசனை அவ்வளோ தூக்கலா இருக்கும். மறுபடியும் வந்து நல்லா வந்து இதையெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் வந்து நம்ம தம் கொடுக்கணும். அதனால அதே வந்து மூடியெல்லாம் எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம வந்து இந்த பேப்பர் போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இலை வேணாலும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பேப்பரை தான் போட்டிருக்கிறேன். மறுபடியும் வந்து நான் அந்த மூடியை போட்டு மேலே வந்து குண்டாவை எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் தம்மானா சரி. எடுத்துட்டு அடுப்பையும் நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். பாருங்க, இப்போ சாப்பாடு கிளறி கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா அப்பா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி தாங்க இருக்கும். யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியே சாதம் முழுசா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சூப்பரான நம்மளுடைய மட்டன் பிரியாணி டேஸ்ட்ல வெஜ் பிரியாணி, அதுவும் சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் உங்க வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சூப்பரான நம்மளுடைய வெஜ் சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.